வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சோனாலிகா ஈரோடு யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் சோனாலிகா டைகர் 60 பற்றி பார்த்துருப்போம். இப்போ அதனோட டெமோ ஓட்டி பார்க்குறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து சோனாலிகா டைகரும் அதுக்கப்புறம் ஜாண்டியர் 5405 ரெண்டும் சிஆர்டிஐ ரெண்டும் ஓட்டி பார்க்குறோம். எப்படி ஓடுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஞ்சித்குமார். இந்த வீடியோவில் நம்ம சோனாலிகா டைகர் 60 அண்டு ஜாண்டியர் 5405 ரெண்டையும் ஓட்டி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டுக்கும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எது லோடு வாங்குது, எது உட்காருது, டீசல் மைலேஜ் எப்படி இருக்குது, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் ஆர்வமாக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பாருங்கள், ரெண்டு வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ இது வந்து ஒரு செவ்வாழைக்காடு, தீயும் வைக்காமல் அப்படியே ஓடுறோம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அதுக்கு முந்தின நாள் மழையும் வந்தங்காட்டி பாருங்கள் எல்லாம் ஈரமாகவே இருக்குது. பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக போட்டு எல்லா சருகு எல்லாம் ரெண்டு வெட்டிக்கிட்டு வருது. டைகர் 60 இப்போ வந்து க்ரீப்பர் ஃபஸ்ட்டு கியரில் ஓடிட்டுருக்கு. ஆர்பிஎம் வந்து 17 ஆர்பிஎம் வச்சுருக்காங்க. இது லைட்டாக ட்ராப்பேஜ் இருக்க மாதிரி இருக்குது. க்ரீப்பர் ஃபஸ்ட்டு கியரு 240 மீட்டர் per hourங்கிற இதில் ஓடிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி ஃபுல்லாக எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள். பூரா நஞ்சாக வெட்டிகிட்ருக்கு. ஃபினிஷிங்கும் பாருங்கள் எப்படி வந்துருக்கு. ஈரக்காடாகவே இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லாவே வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம ஜாண்டியர் போய் பார்க்கலாம். ஜாண்டியரும் வந்து க்ரீப்பர் ஃபஸ்ட் கியரில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா க்ரீப்பர் ஃபஸ்ட் கியர் வந்து 350 per hourங்கிற 350 மீட்டர் per hourங்கிற ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இதுவும் ஆர்பிஎம் வந்து 17 ஆர்பிஎம் தான் வச்சுருக்காங்க. இதுவும் இல்லை, ஸ்லைட்டாக ட்ராப்பேஜ் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ரெண்டு வண்டிக்குமே லோடுங்கிறதே கிடையாது. ஏன்னா சிஆர்டிஐங்கனால எல்லாம் லோடே இது வண்டிக்கு வரதில்லை. இப்போ வாங்க அடுத்து இப்போ வந்து எல்லோரும் ஒரே ஸ்பீடு வச்சு பார்க்கலான்னு சொன்னாங்காட்டி ரெண்டு வண்டிக்கும் போட்டு ரெண்டு வண்டி ஒட்டுக்கா நிறுத்தி சேம் ஸ்பீடில் ஓட போகிறாங்க. பாருங்கள், இப்போ ரெண்டு டிராக்டரும் நேராக நிறுத்தி ரெண்டும் ஒரே ஸ்பீடில் வர மாதிரி கீர் போட்டு விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் வந்து க்ரீப்பர் செகண்டில் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி சோனாலிகா வந்து க்ரீப்பர் தேர்டில் ஓடுது. அப்போ தான் ரெண்டு வண்டிக்கும் ஸ்பீடு வந்து ஒரே சேம் ஸ்பீடில் ஓடுறது வந்து இந்த ரெண்டு கீர் ஆப்ஷனில் மட்டும் ஓடும். பாருங்கள் எப்படி வெட்டிட்டு வருதுன்னு இந்த கீர்லேயும். ஆர்பிஎம் பாருங்கள் 17 ஆர்பிஎம் வச்சுருக்கு, அப்படியே ஓடுது. கொஞ்சம் தான் ட்ராப்பேஜ் இருக்குது தேர்டு கீரு க்ரீப்பரில். பாருங்கள் எப்படி வெட்டுதுன்னு. நல்லா ஃபஸ்ட்டு வாழை ஓட்டுறதுக்கு வந்து நல்லா ரொட்டாவேட்டர் கீழே மண்ணில் வெட்டி வந்தால் தான் வாழையை வெட்டி ரிலீஸ் ஆகி வரும். பாருங்கள் எப்படி ஈரமாக இருந்தாலும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக இருக்குது. நல்லா கீழே இறங்கி வந்தால் தான் வாழை சுத்தமாக வெட்டாகி வரும். வண்டி எப்படி இருந்தாலும் ரொட்டாவேட்டர் கீழே இறங்கி வரணும். ஜாண்டியர் பாருங்கள், ஜாண்டியர் வந்து இப்போ லோ செகண்டில் ஓடிட்டுருக்கு. இதுவும் 17 ஆர்பிஎம் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுவும் ட்ராப்பேஜ் அந்த அளவுக்குலாம் இல்லை, ட்ராப்பேஜே இல்லை சொல்ல போனால். பாருங்கள், இது வந்து செகண்டில் ஓடுது, க்ரீப்பர் செகண்டில் ஓடுது. இதுவும் பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்லா வெட்டிட்டு வருது.
பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குங்க ரெண்டுக்கும், நீங்களே பாருங்கள். ரெண்டுமே நல்லா தான் வெட்டியிருக்கு. கொஞ்சம் ஈரமாக போச்சு காடு. வாழைக்காட்டுக்கு நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் பார்த்தோம்னா ஃபினிஷிங் காடு சுத்தமாக தெரியும். தெளிவாக வெட்டிட்டு போகுது பாருங்கள் ரெண்டு வண்டியும். பாருங்கள் ஸ்பீடு பாருங்கள் எப்படி போகுதுன்னு, ஒரே ஸ்பீடில் தான் போகுது. டயர் அங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா 2 டயரையும் பார்த்திங்கன்னா தெரியும். சுற்றுறது பாருங்கள் ஒரே சமமாக சுற்றிட்டு வரும். பட்டன் பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரே மாதிரி வரும் பாருங்கள். இதில் என்னென்னா சோனாலிக்காவில் என்ன ட்ராபேக்னால் வண்டி கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லென்த்தாக கொடுத்தது என்ன பிரச்சனைனா டர்னிங் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன வயலில் வந்து திருப்பி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஜான் டீரில் என்னென்னா டீசல் டேங்கை பின்னாடி கொடுத்தங்காட்டி வண்டி ரொம்ப பக்கமாக இருக்குது, ரொம்ப லென்த் இல்லை. அதனால் நம்ம சின்ன வயலாக இருந்தாலும் அழகாக திருப்பி ஓட்டிக்கலாம். இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க சோனாலிக்காவில். கொஞ்சம் தூக்கி கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட இது எப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன், எனக்கு கரெக்டாக தெரில, கரெக்டாக கொடுக்குறேன்னா இல்லையான்னு தெரில. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், தப்பு இல்லை, நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுலேயே தெரியும் வண்டி எதுவும் 2 வண்டியுமே ஃபஸ்ட்டும் போல் ஒன்று நின்றும் போல் ஒரே சமமாக போச்சு. பார்த்தீங்களா பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு. நல்ல செவ்வாழை தான் இந்த அளவு ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தெளிவாக போகுதுங்க. இவங்க டெமோ போட்டங்காட்டியே நம்ம ஏரியாவில் இருக்கவங்க எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்தாங்க. எந்த வண்டி பெஸ்ட்டுன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து பார்த்தாங்க. 2 வண்டியுமே ஒன்றுக்கு ஒன்று சலித்தது கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. நம்ம தோட்டம் தான். அடுத்து சுராஜோட சும்மா விட்டு பார்க்கலாம் சோனாலிக்காவை அப்படின்ட்டு அதையும் கொண்டு வந்து வச்சுருக்கோம். வண்டிக்கார் பக்கத்தில் இருந்தாங்கனால நம்ம வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ஜான் டீரோடது எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். எல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி வண்டியோட இது இன்ஜின் எப்படி எல்லாமே போடுறேன் தனியாக. வேறு என்ன வீடியோ வேணுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் ஃபுல்லாக வீடியோ போடுறதா வேலை நம்மளுக்கு. பாருங்கள் 963யும் இதுவும் வச்சுருக்கோம். இது வந்து சிஆர்டிஐ கிடையாது, 963 வந்து சிஆர்டிஐ இல்லை. இது வந்து க்ரீப்பர் ஸ்பீடும் கொஞ்சம் அதிகம். 963ல் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே கொஞ்சம் ஸ்பீடாக போகும், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சோனாலிக்கா அங்கே இருக்குது, 963 இங்கே இருக்குது. பாருங்கள் பாருங்கள் இதுவும் 17 RPM தான். இது மட்டும் கொஞ்சம் ஒரு RPM ட்ராப்பேஜ் வருது. ஆனால் இதுவும் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பாருங்கள், சூப்பராக வெட்டிட்டு வருது. நல்லா இருக்குது. இதுவும் சுராஜும் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா வண்டி நல்லா ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 4 வீல் டிரைவாகவே இருந்தாலும் வாழை முட்டி வந்து கட்டாகி விழுந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாக முட்டியோடு பேர்ந்து விழுகும்போது வண்டியை தூக்கி பிடிச்சிக்கும். நீங்கள் 4 வீல் டிரைவாகவே இருந்தாலும் அது வந்து ஒவ்வொரு டைமில் வந்து அடியை தூக்கி பிடிச்சிருச்சுன்னா வண்டி மூவ் ஆகாது. இன்னொரு வண்டியை வச்சு கட்டி இழுக்கிற மாதிரி அதாவது பண்ணுற மாதிரி தான் வரும். அது ஒரு சின்ன ட்ராபேக்காக தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த சோனாலிக்கா 60 டைகர் 60 வச்சுருக்கவங்க வந்து உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது, எல்லா வேலைக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்தளவுக்கு ஓட்டி பார்க்கல, இந்த டெமோ வந்து அப்போ மட்டும்தான் ஓட்டினேன்.
பாருங்கள், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுச்சு. அடுத்த வீடியோவில் நான் என்ன வேணுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்டாலும் போட்டுடலாம், தப்பில்லை. எல்லாம் மீட்டிங் முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் அது என்னன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். Ground.